அட நான் இப்பதானுங்க சாப்பிட்டேன், பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க. அது இல்லையா, காலையில இருந்து என்ற பொண்டாட்டி கூட ஒண்ணும் சாப்பிட்டு இருக்க மாட்டா. 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம். இப்ப இலைய எடுத்துட்டு வா. வேண்டாப்பா. ஏன் என்ற கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிட மாட்டியாக்கும்? அது இல்லைங்க, நீங்க சாப்பிட்டு தட்டு கொடுங்க, அதுலயே சாப்பிட்டுக்கிறேன். எல்லாம் சரி, மனசு தொடராப்ல என்ற ஆத்தாளை பத்தி மட்டும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. அது ஒண்ணுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க, உங்க ஆத்தாவை பத்தி மட்டும் இல்ல, இந்த வீட்டுல எல்லார பத்தியும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே யார் யார்கிட்ட எப்படி நடக்க போறேங்கிறது சாயந்தரத்துல இருந்து பாருங்க. சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வா. ஏதோ விசேஷம்னு சொன்னீங்களே, அது என்ன விசேஷம்ங்க? தப்பா நினைச்சுக்காத. ஐயோ, என் புருஷன் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. அப்படி இருக்கும். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? 1000 ஆளுக்காரனா இருந்தாலும் வயசுல பெரிய மனுஷன் இல்ல. நீ பாட்டுக்கு மலாத கை நீட்டி அடிச்சா என்ன அர்த்தம்? வேண்டாம், இனி எதை பண்ண? அப்பப்ப ஆளாளுக்கு அடிக்கிறாங்க, அது மட்டும் தான் தெரியுது. காரணம் எல்லாம் யாருக்கு தெரியும்?